வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக், டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நியூஸ் 18ல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. கார்த்திகை செல்வன் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இந்த இன்டர்வியூவில் இப்போ தமிழக அரசியல் களம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கார்த்திகை செல்வன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் இருக்கும்ல, இப்போ என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு கேள்வி எழுப்ப அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 50 வருடங்களுக்கு மேலாக திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் களம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதிமுக வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, இது தமிழகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் பேசியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் இவ்வளவு காலமாக திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டி போகுது. ஆனால் இப்போ அதிமுகவுடைய இடத்தை பாஜக நிரப்ப முடிவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுகவை தூக்கிட்டு பாஜக அந்த இடத்துல போகிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு மிக வேகமாக தமிழக அரசியலில் பாஜக வளர்ந்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது தமிழகத்திற்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு பார்த்தீங்களா. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா திமுகவிற்கு இது ஃபஸ்ட்டு நல்லதில்லை. பாஜகவுடைய வளர்ச்சி திமுகவுக்கு, குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன். அவங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தும் பாஜகவுடைய எழுச்சி. காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளான காரணம் தான். இவ்வளவு காலமாக திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, இவங்க பேர்ல தான் வேற வேற கட்சிகள். ஓகே, இந்த கட்சிக்கு திமுகவுக்கு கலைஞர் ஃபர்ஸ்ட் அண்ணா அவர்கள் தலைவராக இருந்தார். பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவராக வந்தார். அடுத்து ஸ்டாலின் அவர்கள் இப்போ தலைவராக இருக்காரு. இந்த பக்கத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ தலைவர்கள் மட்டும்தான் வேறையே தவிர, ஆனால் இரண்டு கட்சிகளுக்கும் கொள்கை ஒன்று தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு திமுக பெரியாரியம் பேசுவாங்க, பெரியார் குறித்து புகழ்ந்து பேசுவாங்க, பெரியாரை பற்றிய கருத்துக்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதிமுகவும் பெரியார் அவர்கள் குறித்து தான் அவங்களுடைய மேடைகளில் பல இடங்களில் பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, திமுக நீட் எக்ஸாமினேஷன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதிமுகவும் நீட் தேர்வை எதிர்ப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நீட் தேர்வுக்கு எதிராக நீட் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு அதிமுகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ திமுக நீட் எதிர்ப்பு, அதிமுகவும் நீட் எதிர்ப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் இருக்கணும், மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்னு திமுகவும் சொல்லுவாங்க, அதிமுகவும் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவருக்கு காவி நிறம் இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இப்போ கூட திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கவர்னர் வாழ்த்து செய்தியில் திருவள்ளுவரை காவி உடை அணிவித்து திருவள்ளுவரை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை தெரிவித்தாங்க பாஜகவினர். அதில் என்ன தப்பு இருக்கு? திருவள்ளுவர் ஹிந்து தான், அவருடைய திருக்குறளில் ஏராளமான ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கூட பதிவுகள் போட்டாங்க. அப்போ திமுக திருவள்ளுவருக்கு காவி நிறம் பூச பார்க்குறாங்க அப்படிங்கிறது திமுகவுடைய குற்றச்சாட்டாக இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கல்வி டிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்வி டிவியில் ஒரு முறை திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்த திருவள்ளுவருடைய ஒரு புகைப்படம் வந்துருச்சு. உடனே அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ டைரக்டாக திமுக இதை எதிர்க்குது. அதிமுக மறைமுகமாக அவங்களுடைய எண்ணத்துலேயும் அதுதான் இருக்குது. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அதிமுகவும் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபிஐ கூட இப்போ கூட்டணி அமைச்சிருக்காரு. எல்லா மேடைகள்லையும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்காரு. அப்போ அதிமுகவும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளவு ஒற்றுமைகளை நான் சொல்லிட்டேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான ஒற்றுமைகளை நான் குறிப்பிட்டுட்டேன். அப்போ பேர் தான் வேறையே தவிர ரெண்டு கட்சிகளும் ஒரே கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள் தான். ரெண்டு பேருடைய கொள்கைகளும் ஒன்று தான். அப்போது கடந்த 50-60 வருடங்களாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த விதத்தின் அடிப்படையில் தான் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் திமுகவுடைய ஆட்சியில் விலைவாசி உயர்வு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த தேர்தலில் யாருக்கு போடுவாங்க? அதிமுகவுக்கு போடுவாங்க. அதிமுக ஆட்சியில் அதிமுகவுடைய நிர்வாகம் சரியாக இல்லை அப்படின்னா இங்கே திமுகவுக்கு போடுவாங்க. அப்போ கொள்கை அடிப்படையில் கொள்கையை பார்த்து மக்கள் ஓட்டு போடலை. ஏன்னா ரெண்டு பேருடைய கொள்கையும் ஒன்று தான். ஆட்சி செய்யக்கூடிய விதத்தை பார்த்து தான் பொதுமக்கள் ஓட்டு போட்டுக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. காரணம், புதுசாக பாஜகவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அப்போ கொள்கையை பார்த்து பொதுமக்கள் ஓட்டு போட வேண்டிய அந்த சூழலை நோக்கி இப்போ நகர்ந்துக்கு இருக்காங்க. அப்படி கொள்கை அடிப்படையில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா
மறுபடியும் திராவிட கட்சிகள்னால தமிழகத்துக்குள்ள ஆட்சி அமைப்பது ரொம்ப சிக்கலாக போயிடும். எப்படி குஜராத்தில் பாஜக ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவங்க வந்து சிரமப்பட்டாங்க. ஒன்ஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 30 வருஷமாக குஜராத்தில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். பொதுமக்கள் கொள்கையை பார்த்து ஓட்டு வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தில் 2வது முறையாக பாஜக ஆட்சியை வந்து அமைச்சிருக்கு அப்படின்னா கொள்கை வந்து ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்னால வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பதட்டம் அடைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாஜக ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அரசியல் களத்திலிருந்து நீக்குவது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுதான் இப்போ பல கட்சிகளை பார்த்துருக்கோம். ஒரு காலகட்டத்தில் பயங்கர பவராக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் எடுத்துக்குவோம். கம்யூனிஸ்டெல்லாம் முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான தேசிய கட்சியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 மாநிலத்தில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்க்க முடியுது. அப்போது ஒன்ஸ் பாஜக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு தான் பெரிய ஒரு செக்கு. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போதுமே கடந்த 50 வருடமாக திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற சூழல் தான் இருக்கும். ஆனால் இப்போ அதிமுக வீக்காக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இது தமிழகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காருல்ல. அதில் இன்னொரு மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதான் அதற்கான உண்மையான அர்த்தமாக நான் வந்து பார்க்குறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.